எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் நேத்திக்கான எபிசோடில் வந்து பார்த்தோம்னா, சாச்சனா வந்து பயங்கரமாக வந்து அழுதுருப்பாங்க. அழுதுகிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா, முத்துக்குமரனை கூப்பிட சொல்லியிருப்பாங்க கேர்ள்ஸ் டீமை விட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, முத்துக்குமரனை கூப்பிட்டு சாச்சனா பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எல்லாம் வெளில போயிடுவாங்க. முத்துக்குமரனை கட்டி பிடிச்சிட்டு அந்த பிள்ளை வந்து அழுவும். ஐயோ, பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பாவமாக தான் இருந்துச்சு. என்ன தான் நம்ம திட்டினாலுமே சின்ன பிள்ளை தான் தெரியாமல் பண்ணிட்டு அழுகிறப்போ கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. ஓகேவா? இந்த விஷயத்த வந்து பார்த்தோம்னா, ஷோ முடிஞ்சிட்டு ரஞ்சித்திட்ட வந்து பார்த்தோன்னா, அருண் என்ன சொல்லிகிட்ருக்காரு, சரியான டப்பாங்க. முத்துக்குமரன் மாதிரி ஒரு டப்பா நான் பார்த்ததில்ல. டப்புக்கு டப்பா டப்புக்கு டப்பான்னு பாட்டெலாம் பாடி டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. சரியான டப்பா அவன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அந்த புள்ள அழுதுகிட்டு இருக்கு, அவனுக்கும் ஜெஃப்ரிக்கும் சண்டை. ஏன் இவன் போய் ஆறுதல் பண்ணிகிட்டு இருக்கான், நல்ல மாதிரி நாடகம் போடுறானா? இது வந்து பார்த்தோன்னா, மக்கள் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க. மக்களுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிடும் கூடிய சீக்கிரம். சரியான டப்பா கேஸ் இவன், நல்ல மாரி நாடகம் போடுறான் அப்படின்ற மாதிரி அருண் வந்து ரஞ்சித்தை சொல்லிகிட்ருக்காரு. உடனே நம்ம சிவா உள்ளே புந்துக்கிட்டு ஏதோ பேசுகிறாரு. ஐயா, முத்துக்குமரனை பற்றி ஏதோ சொல்லிடணுமே, உடனே உள்ளே புந்துருவாங்க. ஓகேவா? ரஞ்சித் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஆள், பேச மாட்டார்னு நினைக்காதீங்க, பயங்கரமான ஆள். அப்படியா இப்படியான்னு உட்காந்துட்டு பார்த்தோம்னா கேட்டுகிட்ருக்காரு. அவர் பேசாமல் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் எப்போ தான் வெளில வருவார் அப்படின்றது நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம அருண் மேட்டுக்கு வருவோம். அருண் மாதிரியான ஒரு டப்பா வந்து பார்த்தோன்னா நானுமே பார்த்ததில்ல. என்னென்னா, விஜே விஷாலுக்கு பயங்கரமாக டப்பா அடிக்கக்கூடிய ஒரு ஆள்னால் அது வந்து பார்த்தோம்னா அருண் தான். ஓகேவா? அவர் கேப்டனாக இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா டாஸ்க்கு கொடுக்குறதா சொல்லதாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயத்துலலாம் வந்து பார்த்தோன்னா விஜே விஷாலுக்கு வந்து பார்த்தோம்னா எந்தளவுக்கு ஒரு பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். இவர் மாரி டப்பா அடிக்கிற கேஸ்லாம் வந்து பார்த்தோன்னா முத்துக்குமரன் வந்து கிடையாது. ஓகேவா? அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த அருண், சிவா, ரஞ்சித்தெல்லாம் கடைசி வரையும் பின்னாடியே பேசிட்டு இந்த ஷோவை முடிச்சுட்டு போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது பாருங்கள்.